பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பாடிக்கொண்டே இருப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்துவோம். கரங்களை அப்படியே உயர்த்தி இறைவனை ஆராதிப்போம். இதோ நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துங்க. இயேசு ஆண்டவரினுடைய பெயரை சொல்லி அவரை ஆராதனை செய்யுங்க. இயேசுவினுடைய நாமத்தை கூப்பிட்டு கொண்டே இருங்கள். இயேசுவே இதோ உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். என்னை குணப்படுத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னைக்கு வழிகாட்டுகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு எல்லாம் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி ஆராதனை செய்யுங்க. இதோ இந்த நேரத்திலே இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதோ நம்மளுடைய இதயத்தில் இறைவன் இறங்கி வர வேண்டும். எனவே இறைவனை கூப்பிடுங்க. இயேசுவினுடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோம். இயேசுவினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி ஆராதனை செய்யுங்க. ஆராதனை செய்யுங்க, யாரும் நிறுத்தாதீங்க. இயேசுவை ஆராதித்து கொண்டே இருங்கள். இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி ஆராதனை செய்து கொண்டே இருங்கள். இயேசுவினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், யாரும் வாய் திறந்து சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Thank you Jesus. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய நோய்களை குணப்படுத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். வாழுகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களோடு பயணிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். என் தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். என் கடவுளானவரே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு வாழ்வை கொடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு வாழ்வை வழங்குபவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் உயிர் மூச்சானவரே உம்மை ஆராதிக்கிறேன்.
எல்லாரும் ஆராதனை செய்யுங்க, ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க, சத்தமா ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஆராதனை செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்ப வேண்டுமாய், இறை பிரசன்னம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறங்கி வர வேண்டுமாய். இதோ இந்த நேரத்தில் இறைவனை புகழுங்கள், இறைவனை ஆராதிச்சுட்டே இருங்க. தொடர்ந்து ஆராதிங்க, நிறுத்திடாதீங்க. இறை வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய இதயத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. இறை வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்லி இறைவனை ஆராதனை செய்யுங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். எங்களுக்காக இந்த அப்பத்திலே உன்னை அடக்கி கொண்டிருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக 24 மணி நேரமும் இந்த அப்பத்திலே பிரசன்னமாய் இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் பாவங்களை மன்னிக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். இரக்கத்தை பொழிகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். என் ஆண்டவரே, என் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசு ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க. Praise the Lord. Praise the Lord. ஒன்று தெரியுமா, கையை தட்டனா யாருமே டயர்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். புகழுகிற பொழுது உங்களுக்கு இன்னும் எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். அதனால் நாம் மனதார புகழுகிற பொழுது, கரங்களை தட்டி செபிக்கிற பொழுது ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் புகழுகிற பொழுதுல இந்த டயர்டெலாம் நமக்கு வரவே வராது. ஒரு சிலருக்கு அப்படியே டயர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு மனசோட கை தட்டலாமா வேணாமா, வாயை திறக்கலாமா வேணாமா அப்படின்றதா டயர்டாயிடும். மனதார நீங்கள் கையை தட்டி ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே என்ன வரும், சக்தி வரும். அதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது மூன்றாவதாக நாம் இறை புகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். யாருக்காக அப்படின்னா, நம்முடைய பெரியப்பட்டு மற்றும் இதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கின்ற நோயாளர்களுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கருவறையில் இருக்கிற குழந்தையிலிருந்து கல்லறைக்கு செல்ல இருக்கிற முதியவர்கள் வரை பல பேர் பல வியாதிகளால், பல மனப்பிரச்சனைகளால், குழப்பங்களால் பாதிக்கப்பட்டு எப்படியாவது விடுதலை கிடைக்காதா, எப்படியாவது இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த பிரச்சனை தீராதா, இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக. இங்கே இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு நோய் குணப்படுத்தாதா, ஆண்டவர் குணப்படுத்த மாட்டாரா அப்படின்னு வந்திருப்பீங்க. எனவே இப்பொழுது இந்த மூன்றாவது இறை புகழ்ச்சி, இந்த நோயாளிகள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், அது எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது அதுன்னு சொல்ல வேண்டியதில்லை, எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க மனசார இந்த இறை புகழ்ச்சிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இறை புகழ்ச்சியால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லாமா? நம்மளுடைய இந்த இறை புகழ்ச்சி, நம்மளுடைய இந்த இறை ஆராதனை
பலருக்கு விடுதலை கொடுக்கிறது என்று சொன்னால் உங்க குடும்பத்துக்கு, ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா அதனால் விடுதலை பெறுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் சொல்வார், என்னுடைய மகனை பாரு, என்னுடைய மகளை பாரு, அவங்களுக்காக ஜெபிக்காம இதோ அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே, அவங்களுக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறாரே, எனவே என்னுடைய மகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், என்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், கடவுள் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம யார், நம்ம ஊரில் இருக்கிறவங்களே நமக்கு தெரியாது. அதனால இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஏக்கத்தோடு பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டு எப்படியாவது இதிலிருந்து வெளிவர மாட்டோமா, விடுதலை கிடைக்காதா, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, நான் நல்லா இருக்க நலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த நபர்களை நினைச்சு இப்பொழுது நாம் இறை புகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். அன்பார்ந்தவர்களை திருப்பி சொல்கிறேன், புகழுகிற உள்ளம் உற்சாகம் அடையும், ஆராதிக்கிற உள்ளம் உற்சாகம் அடையும், சோர்ந்து போகாது. நீங்கன்னா எங்க வேணாலும் பாருங்க, இறை ஆராதனையில் ஈடுபடுகிறவர்கள் சோர்ந்து போனதாக சரித்திரம் கிடையாது. இறை புகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள், பங்கேற்றவர்கள், இறைவனை புகழ ஆரம்பித்தவர்கள் சோர்ந்து போனதாகவே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எனவே இப்பொழுது நாம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற, இந்த பகுதியில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைச்சு நாம் இப்பொழுது இறை புகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். எனவே அதுக்கு ஒரு சிறிய தவ முயற்சியாக மண்டியிடுவோம். மண்டியிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட, முடியாதவர்கள் கூட முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன தவ முயற்சி. நோயாளிகள் சுகம் பெற வேண்டும், சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும், பில்லி சூனியங்களில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். அவர்கள் விடுதலை பெறுவதற்காக இந்த சிறிய துன்பத்தை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். இந்த மண்டியிட்டு அதனால் வருகிற வழியை நான் தாங்கி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதுதான் இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கெடுத்தல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த ஒரு சில நிமிடங்கள் மண்டியிடுங்க. வலிச்சுதுன்னா, ஆண்டவரே இந்த வலியை நான் அவர்களுடைய விடுதலைக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக ஒப்பு கொடுங்க. கஷ்டத்தோட ஒப்பு கொடுக்காதீங்க, கஷ்டத்தோட ஒப்பு கொடுக்காதீங்க. உங்களுடைய உடலில் ஏற்படுகிற அத்தனை வலிகளையும் துன்பங்களையும் சந்தோஷத்தோட இயேசுவினுடைய பாடுகளிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபியுங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த ஆலயத்தில் இருப்பவர்கள் ஒரு சிலர் விடுதலை பெறுவார்கள். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிச்சயமா யாராவது குணம் பெறுவார்கள். அப்படி குணம் பெற்றால் இந்த பகுதியை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பங்கு ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் இந்த மண்டியிடுகிறவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சந்தோஷத்தோடு அந்த சிரமத்தை, அதனால் வருகிற வலியை ஆண்டவருடைய பாடுகளிலே ஒப்பு கொடுத்து நோயாளிகள் விடுதலை பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும். பில்லி சூனியங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து, சாத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து அவங்கெல்லாம் விடுதலை பெறணும். குறிப்பாக அந்தோனியாருடைய திருப்பண்டம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்தோனியார் நிறைய பேய் ஓட்டியிருக்கிறார், நம்ம பார்க்குறோம். அந்தோனியார் இப்போ நம்ம கூட தான் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மளோட இருக்கிறது. எனவே அந்தோனியாரும் நம்மளோடு சேர்ந்து தான் இந்த புகழ்ச்சியில் ஈடுபடுகிறார். எனவே இப்பொழுது நாம் உற்சாகத்தோடு நாம் இந்த இதில் போடுவோம். திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் வலிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த தவ முயற்சியை, அந்த வலியை அந்த நபருக்காக ஒப்பு கொடுங்க. மகிழ்ச்சி, ஆண்டவரே நான் சந்தோஷத்தோட ஒப்பு கொடுக்குறேன், வலிச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒப்பு கொடுங்க. மகிழ்ச்சியோட ஒப்பு கொடுங்களேன், உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சோவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். பாடல் குழுவினர் மட்டும் பாடிக்கொண்டே இருப்பவர்கள் இதோ கரங்களை உயர்த்தி இயேசுவை ஆராதனை செய்யுங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆராதனை செய்யுங்கள். இதோ உங்களுடைய ஆராதனையினால், உங்களுடைய இறை புகழ்ச்சியினால், இதோ நோய்களிலிருந்து நோக்காடுகளிலிருந்து இறைவன் விடுதலை தருவதற்காக தயாராக இருக்கிறார். இதோ நம்முடைய பகுதியில் இருக்கிற, நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் இறைவன் தொட வேண்டுமாய் இப்பொழுது நீங்கள் இறைவனை ஆராதனை செய்யுங்கள், இறைவனை புகழுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேனப்பா. இதோ சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து, பாவ நோய்களிலிருந்து, நோய்கள் நோக்காடுகளிலிருந்து இதோ என்னுடைய பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க குணப்படுத்துங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், கூப்பிடுங்க. இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும். அந்த பார்வையற்ற பாத்திமை கூட்டா பாருங்க. இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையுங்க என்று சொல்லி கூப்பிட்டா பாருங்க. கத்தனா பாருங்க, அதே போல கூப்பிடுங்க. இயேசுப்பா, இயேசுவே ஆண்டவரே என் மீது இரக்கம் வையுங்க. இதோ இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். பாவங்களை மன்னிக்க கூடியவரை உம்மை ஆராதிக்கிறேன். உண்மையுள்ள தேவனே சொல்லி ஆராதனை செய்யுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது விண்ணகத்தின் மகிமை மண்ணகத்திலே இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இதோ இந்த ஆலயத்தை நிரப்புகிறது. நோயாளிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனை நிறுத்தாத, கூப்பிடு. இயேசுவே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் சொல்லிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உங்களுடைய இறை புகழ்ச்சியினால், உங்களுடைய ஆராதனையினால், இதோ நீங்கள் எழுப்புகிற ஆராதனையினால், ஆண்டவரை கூப்பிடுகிற இயேசுவினுடைய நாமத்தினால் ஆண்டவர் ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறார். எனவே ஆராதனை செய்யுங்க, நிறுத்தாதீங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறேன், என் தேவனை உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவினுடைய ரத்தம் ஜெயம். இயேசுவினுடைய ரத்தம் விலை மதிக்க முடியாது. இயேசுவினுடைய ரத்தத்தால் மட்டுமே மீட்பு இருக்கிறது. இயேசுவினுடைய ரத்தத்தை சொல்லி ஜெயம் என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய ரத்தத்தால் கழுவப்படுமாறு எல்லாரும் இறைவனை ஆராதனை செய்யுங்க. நோயாளிகள் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டுமாய் இறைவனை ஆராதனை செய்யுங்க. இயேசுவை ஆராதனை செய்யுங்க, செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து செய்யுங்க, நிறுத்தாதீங்க. இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இறை வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதோ உங்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து ஆராதனை செய்யுங்க, தொடர்ந்து ஆராதனை செய்யுங்க. ஆராதனை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.
ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. thank you jesus. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறேன், வல்லமையுள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விடுதலை தருகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விடுதலை தருகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விடுதலை தருகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களை விடுவிக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு மீட்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படியே எழுந்திருக்கலாமா? இப்போ கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். எல்லாருமே முட்டி போட்டு அந்த துன்பத்தை ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்துருக்கிறோம், மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இறைவன் நிறைய பேருக்கு நிறைய விடுதலை கொடுத்துருக்கா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி. நீங்கள் மேற்கொண்ட இந்த சிறிய தவ முயற்சியினால் நிறைய ஆன்மாக்களுக்கு இறைவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா? இப்பொழுது உற்சாகமாக நன்றியால் ஸ்துதி பாடி, ஏன்னா நம்ம இறை புகழ்ச்சி 3 காரணங்களுக்காக இறை புகழ்ச்சியில் ஈடுபட்டோம். கடைசியாக ஒரு இறை புகழ்ச்சி நோயாளிகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி சொல்லுவோம். நன்றியால் ஸ்துதி பாடி என்ற பாடலை சத்தமாக பாடி கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடி இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, ஸ்துதியினால் இணைந்து
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்பார்ந்தவர்களே, இறை புகழ்ச்சியிலே உன்னதமான புகழ்ச்சி, உயர்ந்த புகழ்ச்சி திருப்பலிதான். எனவே இப்பொழுது நாம் திருப்பலிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். ஹையஸ்ட் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா திருப்பலி தான். ஏன்னா இயேசுவினுடைய ரத்தம் இந்த பலிபீடத்திலே சிந்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள், மரணம், இறப்பு, உயிர்ப்பு, நேர்ப்பை நாம் கொண்டாட போகிறோம். அதுதான் ஹையஸ்ட் பிளெஸ்ஸிங், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், பிளெஸ்ஸிங். எனவே இப்பொழுது அந்த நம்ம இப்போ திருப்பலியிலே பங்கெடுத்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வருகை பாடல். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும், மேலுமாக நாம் இறை புகழ்ச்சியிலே ஒப்பு கொடுத்த அந்த 3 கருத்துகள் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆட்கொள்ள வேண்டுமாய், இரண்டாவதாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆட்கொள்ள வேண்டுமாய், மூன்றாவதாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் ஜகன் வெரோனிக்கால் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றியாகவும், இன்று பிறந்த நாள் காணும் ஜோஸ் கிரேஷியஸ் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும், ஜஃப்ரில் டன்யா இருவரும் நல்ல முறையில் படிக்கவும், ஜகன் உடல் நலனுக்காகவும், புனித பதுவா அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்கும் நன்றி அறிதலாகவும், கோபாலபுரம் அந்தோனி சாமி, அந்தோனி சலேத் மேரி, மார்டின் ராஜ் இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சங்கீதா மேரி உடல் நலத்திற்காகவும், கோபாலபுரம் பிரவீன்குமார், அபி, ஆஷா இவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சமாதானம் இருக்க வேண்டியும், இவர்களுடைய உடல் உள்ள நலத்திற்காகவும், குழந்தை தினிஷா அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஞானதுரை, புஷ்பா, தேவதாஸ்
சார்லஸ், லபோஸ்நாதன், ராமச்சந்திரன், அஜய், வியாகுலதாஸ், தேவி, வனிதா, தன்ராஜ், மனோஜ், அனிதா, அருட் சகோதரி பிலோமினால் இவர்களுடைய கருத்துகளுக்காகவும், இன்று மரணமடைந்த சபரியம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஞானபிரகாசம், சபரியம்மாள், அந்தோணிமுத்து, மரிகரத்தா, மரியசாமி, பம்பாய் மரி, தாமஸ், அந்தோணிசாமி, ரெஜினா மேரி, ராயப்பன், காணிக்கை, அந்தோணிசாமி, மாசில்லா குழந்தைகள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், முத்திரிக்கிற சில ஆன்மாக்களுக்காகவும், கப்ரியேல், மரிய, சூசை, சாந்தி, சார்லஸ், மகிமை தாஸ், பொன்னுசாமி, அருள்தாஸ், வின்சென்ட் இவர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், கடலூர் ஓட்டி கிளாரா ஜான்சி குடும்பத்தில் மரித்தவர்கள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், உத்தரைக்கிறிஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், ஆசில்லா குழந்தைகளுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எஸ்தர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பெரியப்பட்டு லாசர், மார்கரெட் மேரி, ஈஸ்டர், ஆனஸ்ட்ராஜ், ஸ்னேகா, சரத்குமார், சுபிக்ஷா, அமிர்த மேரி, ரூபி கண்மணி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி அறிதலாகவும், ஆனஸ்ட்ராஜ் விபத்திலிருந்து விடுபட்டதற்கு நன்றியாகவும், இறந்த லாசர், சின்னப்பராஜ், சபரியம்மாள், செபாஸ்டின், சிங்கராயர், அருளொளி இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஜெயச்சந்திரன், கிளாரா, தனஜா மற்றும் மனமாற்றத்திற்காகவும், திருமண வாழ்க்கை அமையும்படியாகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி அறிதலாகவும், ஜோசப் தவமரி குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றியாகவும், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கால்நடைகள் உடல் நலத்திற்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த சந்தனம், பெரிய நாயகி, ஜோசப், வெரோனிக்கால், அருளானந்து, சின்னப்பன், திரசம்மாள், உத்திரைக்கரசல் ஆன்மாக்களுக்காகவும், தச்சம்பாளையம், மோசஸ், வினோலி, மோனிஷா, தினகரன், ஜெரீனா பிள்ளைகள் உடல் நலத்திற்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், இறந்த மரிய பிரகாசம், பிச்சை முத்து, சபரியம்மாள், ஞானசாமி, அந்தோணிசாமி, வெரோனிக்காள், ஆரோக்கியசாமி இவர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பெரியப்பட்டு ஜேம்ஸ், தேன்மொழி, தேவா, அற்புதராஜ் இவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் நலத்திற்காகவும், தேவா உடல் நலம் முறையில் குணமடையவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி அறிதலாகவும், தச்சம்பாளையம், அந்தோணிசாமி, வெரோனிக்காள், சபரிமுத்து, லூர்து மெரி, ஆரோக்கியசாமி, ஞானசாமி இவர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மேட்டுப்பாளையம், பிரவீன், பிரேம்குமார் இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், ஜூலியா ஞானதுரை இவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் அது மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கின்றோம். திருதூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கின்றோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடையை பெற்றிருக்கிறோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஏற்றவாறு அதனை பயன்படுத்த வேண்டும். தொண்டாட்டும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போராய் இருந்தால் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோராய் இருந்தால் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடும் செயல்படுவதிலும், இரக்கம் செயல்களை ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்ற ஒருவருக்கொருவர் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களது துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வோரோடு மகிழுங்கள். அழுவோரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனதவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளுமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கில்லை. எனக்கு மிஞ்சிய அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணத்தே அமைந்துள்ளது. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். இஸ்ரேலையே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரே நம்பியிருங்கள். பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளர்களை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன்,
அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களில் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பங்குக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், சந்தோஷமான நாள். நம்முடைய ஆலயம் புனித அந்தோனியாருடைய பாதுகாப்பிலே இருக்கிறது, அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் அவருடைய திருப்பண்டம் நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறது. எனவே நமக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான நாள். பதுவாவிலே பிறந்து வளர்ந்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து முழுமையாக வாழ்ந்தவர். திருச்சபையிலே அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக ஒருவர் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுகிறார் என்றால் இது அந்தோனியார் தான். எல்லா ஆலயங்களிலும் மேக்சிமம் அந்தோனியாருடைய சுரூபம் இருக்கும். ஆலயம் இல்லைனாலும் ஒரு கெபியாவது கட்டி வச்சிடுவாங்க. எல்லா ஊர்களிலும் அந்தோனியாருக்கென்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்தோனியாருக்கென்று ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலனாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை பூசைக்கு போயிடணும், போய் கோயிலில் ஒரு வத்தியாவது ஏற்றி வைக்கணும், விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்தோனியார் நம்மளுடைய இதயத்திலே இடம் பிடித்தவராக இருக்கிறார். எனவே அவருடைய திருப்பண்டம் இன்னைக்கு நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சந்தோஷமான நாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் அந்தோனியாரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஆசைப்படுகிறேன். பெரியப்பட்டுக்கு வந்த பிற்பாடு என் மேலே ஒரே கம்ப்ளைண்ட். என் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு? என் மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டு தான். என்ன கம்ப்ளைண்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். சொன்னவங்களே நீங்கள் தான். ஆனால் எல்லாம் கை வச்சா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமைக்கும் என்ன பண்ணோம்? அந்தோனியாரை பற்றி சொல்லுங்கள் சாமின்னு கேட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் அந்தோனியாரை பற்றியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, மற்ற எல்லாரும் வராங்களோ அந்தோனியாரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா இயேசுநாதரை பற்றி தான் பேசுகிறீங்க, இயேசுவை பற்றி தான் சொல்கிறீங்களே தவிர அந்தோனியாரை பற்றியே என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இயேசுவை விட அந்தோனியார் பக்தர்கள் அதிகம். சரியா? அதனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் இயேசுநாதரை பற்றி நிறைய சொல்லுங்கள், ஆனால் கடைசியில் கொஞ்சமாவது என்ன பண்ணோம், அந்தோனியாரை பற்றி சொல்லணும். நான் சொன்னேன், எப்பா இயேசுநாதரையே அந்தோனியாரை பற்றி தான், அந்தோனியாரே இயேசுநாதரை பற்றி தான் பேசுகிறாரு, அப்படி இருக்கிற நான் இப்போ எப்படி அந்தோனியாரை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அந்தோனியாரை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, இப்படிதான் அந்தோனியார் 1195 ஆண்டு லிஸ்பன் என்ற ஒரு ஊரில் பிறந்தார். எங்கே பிறந்தார்? லிஸ்பன் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் மார்டின், அம்மா பேர் மேரி. ஃபுல் நேம் சொல்லலை, நான் பாதி பேர் தான் சொல்கிறேன்.
அம்மா அப்பா பேர் வந்து மார்ட்டின் மேரி. சரியா? அம்மா அப்பா வந்து இவருக்கு வச்ச ஞான பேர் என்னது? அம்மா அப்பா அந்தோனியாருக்கு வச்ச பேர் என்னது? அம்மா அப்பா உங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்களா இல்லையா? அதுபோல் அந்தோனியாருக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்தோனியார்ன்றது அவர் பேர் கிடையாது. வெரி குட். அந்தோனியாருடைய பேர் என்னது? பெர்னாண்டோ. ஆமாம், அந்தோனியாருடைய பேர் ஞான பேர் பெர்னாண்டோ அப்படின்னு தான் ஒரு பேர் வைக்கிறாங்க. 15 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோருடைய பாதுகாப்பிலே படித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். தன்னுடைய 15ஆம் வயதிலே இறைவன் தன்னுடைய பணிக்காக என்னை அழைக்கிறார் என்று உணர்ந்து தன்னுடைய பெற்றோரிடத்திலே போய் சொல்கிறார், இது போல் நான் துறவற மடத்துக்கு செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை குருமடத்திற்கு அனுப்புங்க அப்படின்னா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஆமாம், எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சிலதில் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அதை எப்படி நான் அனுப்புறது, அப்புறம் என்னை யார் பார்த்துக்கிறது அப்படின்னுட்டு. கடவுளுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். நீங்கள் இறைவனுடைய பணிக்காக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பலனாலும் எந்த விதத்திலாவது இறைவன் அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொள்வார் தன்னுடைய பணிக்காக. நீங்கள் வேணும் என்ன தடைப்பட்டாலும் சரிதான். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில், செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த அந்தோனியார் தன்னுடைய 15வது வயசில் உணர்றார், இறைவன் தன்னுடைய பணிக்காக என்னை அழைக்கிறார் என்று சொல்லி பெற்றோரிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு புனித அகுஸ்தினாருடைய சபையில் போய் சேர்றார். துறவற மடம் என்று சொன்னால் அவர்கள் பெருசாக வெளியிலலாம் வரமாட்டாங்க. மொனாஸ்ட்ரி என்று சொன்னால் மேக்சிமம் உள்ளார தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சில செயல்களுக்காக வெளியே வருவார்கள். செயின்ட் அகஸ்டின் மொனாஸ்ட்ரி. இப்போ நம்மளுடைய திருத்தந்தை எந்த சபையை சார்ந்தவர்? எந்த சபையை சார்ந்தவர்? அகுஸ்தினார் சபையை சார்ந்தவர் தான். இப்போ இருக்கிற திருத்தந்தை லியோ அவர்கள் புனித அகஸ்டின் மொனாஸ்ட்ரியை சார்ந்தவர் தான். முதல் திருத்தந்தை அகஸ்தினார் சபையிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிறார். எனவே புனித அகுஸ்தினார் சபையில் போயிட்டு சேர்ந்து அங்கு பயிற்சி பெறுகிறார். அப்படி பயிற்சி பெற்று கொண்டு இருக்கிற பொழுது 2 ஆண்டுகள் அந்த அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்து பயிற்சி பெற்ற பிற்பாடு அங்கிருந்து அகஸ்டீனியன் தியாலஜி, இறையியல் படிப்பதற்காக அவர் இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கு போயிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இறையியல் படித்து கொண்டிருக்கிறார். அப்படி படித்து கொண்டிருக்கிற பொழுது தான் அங்கே அவர் குரு பட்டம் பெறுகிறார். எந்த இடத்துல போய் அவர் தியாலஜி படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற பொழுது அந்த படிக்கின்ற இடத்திலே அவர் குரு பட்டம் பெற்று விடுகிறார். அப்படி குரு பட்டம் பெறுகிற பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அகுஸ்தினார் துறவு மடத்திலே தங்கி அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. என்ன நிகழ்வு அப்படின்னா, பிரான்சிஸ் அசிசியார் ஏற்படுத்திய அந்த சபையை சார்ந்த 5 துறவிகள் மொராக்கோ நாட்டிலே மறை சாட்சிகளாக இறந்து விடுகிறார்கள். ரத்தம் சிந்தி, இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி அங்கே இறந்து விடுகிறார்கள். அந்த 5 நபருடைய உடலானது அகுஸ்தினார் தங்கியிருக்கிற அந்த மொனாஸ்ட்ரிக்கு கொண்டுட்டு வராங்க, துறவற இல்லத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே இந்த 5 மறை சாட்சிகளுடைய உடலானது கொண்டு வரப்படுகிறது, அந்த துறவு இல்லத்திலே வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் புனித அகுஸ்தினார் பார்க்கிறார். அந்த மறை சாட்சிகளுடைய அந்த உடலை பார்த்த பொழுது நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு மரணம், என்ன இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் வருத்தப்பட்டாங்க, கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆனால் புனித அந்தோனியார் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு வருத்தமாகவோ அல்லது ஒரு கண்ணீராகவோ பார்க்கவில்லை, மாறாக அதை ஒரு மாட்சியாக பார்க்கிறார். இட்ஸ் எ குளோரியஸ் கிஃப்ட். ஏன்னா டு டை ஃபார் கிரைஸ்ட் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்சிமை.
எனவே அதை பார்த்துட்ட பிற்பாடு அவருக்குள்ளார ஒரு இன்ஸ்பிரேஷன் வருகிறது, ஒரு உந்து சக்தி வருகிறது. ஏன் இந்த 5 துறவிகளை போல நானும் கிறிஸ்துவுக்காக மறை சாட்சியாக இறக்கக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, ஒரு உந்து சக்தி வருகிறது. எனவே நானும் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும், நானும் கிறிஸ்துவுக்காக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், நானும் கிறிஸ்துவுக்காக மரணம் அடைய வேண்டும் அப்படின்னு அவருக்குள்ளார இருக்கிறது. எனவே என்ன பண்றார் அப்படின்னா, அந்த பிரான்சிஸ்கன் அந்த சகோதரர்களை பார்த்து அந்தோனியார் சொல்றாரு, நான் உங்களுடைய உடையை அணிந்து கொண்ட உடனே என்னையும் அந்த மொரோக்கா நாட்டிற்கு அனுப்பினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் உங்களுடைய சபையிலே சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய அந்த விருப்பத்தை அறிந்த அந்த பிரான்சிஸ்கன் துறவிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிற்பாடு புனித அந்தோனியார் தன்னுடைய அகுஸ்தினார் மடத்திலே சுப்பீரியர்கிட்ட போய் சொல்லி ஒரு சில தடைகளை தாண்டி அவர் அனுமதியோடு பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகிறார். பிரான்சிஸ் அசிசியார் ஏற்படுத்த அந்த சபையிலே சேருகிறார். அப்படி சேர்ந்த பிற்பாடு அவர் அந்த துறவர ஆடையை அணிந்த பிற்பாடு அவருடைய விருப்பப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை அந்த மொராக்கா நாட்டிற்கு அனுப்புகிறார்கள். நீ போய் அங்கு இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவி என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். பார்ந்தவர்களே, இப்படி அந்தோனியாருடைய விருப்பம் என்ன? மொராக்கோ நாட்டிலே சென்று இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி இறக்க வேண்டும். அதான் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். அவருக்குள்ள ஒரு உந்து சக்தி இருக்கிறது. அது சொன்ன பிற்பாடு அவங்களும் ஏற்றுக்கிட்டு அந்த ட்ரைனிங்க்கு பிற்பாடு ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு உடனே அவரை அந்த மொராக்கோ நாட்டிற்கு அனுப்புகிறார்கள். அவரும் அந்த மொராக்கோ நாட்டிற்கு செல்லுகிறார். சென்று அங்கு பணியாற்றுகிற பொழுது அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆகிவிடுகிறது. அடிக்கடி சிக்காயிடுறார். சிக்கான பிற்பாடு, உடல்நிலை சரியில்லாமல் ஆன பிற்பாடு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருக்கின்ற துறவிகள் ஒரு முடிவு எடுத்து இவரை மீண்டுமாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்ல சொல்லிவிடுவோம் என்று எல்லாமே ரெடி பண்ணி அவரை தன்னுடைய சொந்த நாட்டுக்கே அனுப்புகிறார்கள். நீங்கள் சென்று அங்கே பணியாற்றுங்கள், ஏன்னா இங்கே இருந்தால் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடுகிறீர்கள். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சொந்த நாட்டுக்கே போயிட்டு பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தோனியாருக்கு வருத்தம் இருந்தாலும் என்ன செய்வது, அவர் பணி அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கிளம்பி வருகிறார். கப்பல் பயணம்தான். அப்படி வருகிற பொழுது தான் கடலிலே ஒரு மிகப்பெரிய புயல் காற்று வீசுகிறது. அங்கே பல சிக்கல்கள். அதற்கு மத்தியிலே அந்த கப்பலானது அங்கு செல்லாமல் செசிலிக்கு சென்று கரையை சேருகிறது. செசிலிக்கு போயிடுது. செசிலி என்பது ஒரு ஊர். இன்றைக்கி நம்மளாம் பேர் வச்சுருக்குறோம் இல்லையா, செசிலின்னுட்டு. செசிலி என்பது ஒரு ஊர். அந்த ஊரில் போயிட்டு கரை சேருகிறது அந்த கப்பல். அந்த புயலுக்கு மத்தியில் அங்கு போய் சேர்ந்து விடுகிறது. அங்கு இந்த அசிசியாருடைய துறவிகள் இருக்கிறார்கள். இவரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. இருந்தாலும் இவரை தங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கு இவருக்கு உதவி செய்கிறார்கள். உடல் நலம் சுகம் பெறுவதற்காக உதவி செய்கிறார்கள். அந்த இடத்துல புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அந்த சிசிலில இருக்கிறார். அவருக்கும் உடல் நலம் சரியில்லை. நல்லா கவனிச்சிங்க, இவருக்கும் உடல்நிலை சரியில்லை, அவருக்கும் உடல்நிலை சரியில்லை. 2 பேருமே இருக்கிறார்கள். 2 புனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அப்புறம் அங்கு இருந்த பிற்பாடு என்ன சொல்றது, ஏன்னா இவர் என்ன செய்வாருன்னு தெரியல. அப்போதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற துறவிகள் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, ஒரு பணி ஆரம்பிக்கிறது. எனவே அந்த கூட்டத்திற்கு என்ன செய்யறது, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்தோனியாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்த பிற்பாடு இவர் வேற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர், எனவே கொடுக்க முடியாததுனால நீங்கள் சென்று ப்ரொவின்ஷியலுக்கு உதவியாக இருங்கள் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அந்தோனியாருக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. ப்ரொவின்ஷியலும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிற்பாடு அந்த அந்தோனியார் ப்ரொவின்ஷியலுக்கு சென்று உதவியாக இருக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் ஒரு குருப்பட்டம் நடைபெறுகிறது. அந்த குருப்பட்டத்திலே
மறையுரை ஆற்றுவதற்காக ப்ரொவின்ஷியல் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், யாருமே வரல. அழைப்பு கொடுக்கிறார், யாருமே வரல. புனித அந்தோணியாரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சென்று ஒரு சிறிய மறையுரை ஆற்றுங்கள் என்று சொல்லி. அந்தோணியாரும் கீழ்ப்படிதலோடு சென்று மறையுரை ஆற்றுகிறார். ஒரு சிறிய மறையுரை. அப்படி மறையுரை ஆற்றுகிற பொழுது அந்த மறையுரையை கேட்ட அத்தனை பேரும் ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன், அவங்களுக்கு ஒரு எல்லாம் இம்ப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. அந்தோணியாருக்கு இவ்வளவு ஒரு போதனை திறமை இருக்கிறதா, இறைவார்த்தை போதிக்கிற சக்தி இருக்கிறதா என்பதை அப்பதான் புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி புரிந்து கொண்ட பிற்பாடுதான் புனித அந்தோணியார் போதிக்கின்ற ஒரு சிறந்த போதகராக மாறுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய மறையுரையை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறார்கள். இப்படித்தான் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்து அவர் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில் இயற்கையாக மரணம் அடைகின்றார். மரணம் அடைந்த பிற்பாடு அவர் 2 ஆண்டுகளிலே புனிதராக உயர்த்தப்படுகிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது ரொம்ப குறைவான ஆண்டுகள், 36 ஆண்டுகள் தான் புனித அந்தோணியார் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் இருக்கின்ற மக்களுடைய மத்தியிலே ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி? 36 வருஷம் மட்டுமே வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து இன்னைக்கு அந்தோணியாரை நாடி வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். அப்படின்னா எப்படி மக்களுடைய இதயத்திலே அவர் இடம் பிடித்தார்? மக்களுடைய இதயத்தில் எப்படி இடம் பிடிக்க முடிந்தது அப்படின்னு சொன்னா, இறை வார்த்தையின் மீது அவர் கொண்ட தாகம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையின் மீது அவருக்குள்ள அந்த நாட்டம், அந்த ஈர்ப்பு, அந்த சக்தி தான் இறைவனை அறிவிக்க செய்தது. இன்னைக்கு நாமெல்லாம் விவிலியத்தை எடுக்கிறதுக்கே யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் அந்தோணியார் அந்த இறை வார்த்தையின் மீது கொண்ட அந்த நாட்டம், அந்த ஆர்வம், அவருக்குள்ள அந்த விருப்பம் இறைவனை இன்னும் அதிகமாக அனுபவிக்க அறிய அவருக்கு உதவியாக இருந்தது. தான் அனுபவித்ததை, தன்னுடைய அந்த இறை அனுபவத்தை, இறை வார்த்தையோடு பயணம் செய்த அந்த அனுபவத்தை மக்களுக்கு போதிக்கிறார். மக்கள் கூட்டம் பெருசா வந்துகிட்டே இருக்கிறாங்க, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஆமன் பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இறை வார்த்தையின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தையின் மீது நாட்டம் இருக்க வேண்டும், இறைவன் மீது ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளாலும் நம்முடைய ஆன்மாவை திருப்தி செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு ஓடுறோம், அலையிறோம். எனக்கு அதுதான் மகிழ்ச்சி, எனக்கு இதுதான் மகிழ்ச்சி, எனக்கு அப்படிதான் மகிழ்ச்சி, எனக்கு இப்படிதான் மகிழ்ச்சி. கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு பொருளாலும் எனக்கு முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை தர முடியாது. என்னுடைய அச்சீவ்மெண்ட் கூட எனக்கு முழுமையான மகிழ்ச்சி தர முடியாது. என்னுடைய வெற்றி கூட எனக்கு முழுமையான மகிழ்ச்சி தர முடியாது. அது 10 நாளைக்கு நீடிக்கும். அடுத்தவனுடைய வெற்றியை பார்க்கிற பொழுது ஐயோ நான் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு ஓடுவோம். அப்ப எதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும், எனக்கு எதுதான் அமைதியை தரும் என்று சொன்னால், இறைவன் மட்டுமே எனக்கு அமைதியை தரக்கூடியவர், இறைவன் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர், இறைவன் மட்டுமே எனக்கு நிறைவை தரக்கூடியவர். அதுதான் அந்தோணியார் புரிந்து கொண்டார், அனுபவித்தார். எனவேதான் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இறை வார்த்தையை நோக்கி சென்றது. மக்களுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். எந்த அனுபவம், எவ்வளவு அனுபவம் பெற்றிருப்பார் பாருங்கள். இறை அனுபவம், இறை வார்த்தையை வாசித்து தியானித்து மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனை நாடுகிறவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் இயேசுநாதர் சொல்வார், முதலில் இறைவனை நாடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? தெரிஞ்சிருந்தாலும் கடவுளை விட்டுட்டு மற்றவற்றை நாடி ஓடி தேடி கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பரிதாபமான நிலை. இதுதான் நமக்கு இருக்கிற சாபக்கேடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை
முதலில் இறைவனை நாடு, மற்றவை எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவை என்பது உங்களுடைய விண்ணக தந்தைக்கு தெரியும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோம்னா, இறைவனை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையுமே தேடுகிறோம். ஆனால் அந்தோனியார் என்ன செய்தார்? இறைவனை நாடினார், மற்றவை எல்லாம் அவருக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது. அநேக புதுமைகளை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார் நாடி வருகிறவர்களுக்கெல்லாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சது இறைவனை நாடினார், இறைவனை தேடினார். எனவேதான் குழந்தை இயேசு அவருடைய கரத்திலே இருந்த விவிலியத்திலே வந்து காட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இறைவனை தேடுகிறவன் நிச்சயமாக கண்டடைவான், கண்டடைவான். ஏதாவது ஒரு விதத்திலே இறைவன் நம்மிடத்திலே வருவார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற, அந்தோனியார் கொடுக்கிற முதல் செய்தி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, முதல்ல இறைவனை நாடு. விருப்பத்தோடு, ஆவலோடு, ஏக்கத்தோடு இறைவனை நாடு, மீதி எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கை செய்தி நமக்கு கொடுக்கின்ற முதலிரு. இரண்டாவதாக புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது தாழ்ச்சி. தாழ்ச்சி. எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு மனிதராக அவர் இந்த உலகத்திலே இருந்தார். அதனால தான் அவரால் புதுமைகள் செய்ய முடிந்தது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த புண்ணியங்களில் தலையாய புண்ணியம் அப்படின்னு சொன்னா தாழ்ச்சி. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று சொன்னால், சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுள் நிலையிலே அதை பிடித்து கொண்டு இல்லாமல் மனித நிலைக்கு இறங்கி வந்து பாவிகள் அனுபவிக்கக்கூடிய, தீயவர்களும் கள்வர்களும் அனுபவிக்கக்கூடிய அந்த சிலுவை மரத்தையே தன்னுடைய சிம்மாசனமாக மாற்றிக்கொண்டார். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்தில். ஆம் அன்பார்ந்தவர்களே, தாழ்ச்சியினுடைய உச்சம் என்றால் அது இயேசுவினுடைய வாழ்க்கை தான். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல வாழற நாம தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கடைபிடிக்க விரும்புவதே கிடையாது. மற்றவங்க சொல்லிட்டா சொல்லிட்டு போட்டுமே, விடமாட்டோம். அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஆணவம், உடனே ஆணவம், அகங்காரம், அந்த தலைகணம். ஏன் விட்டு கொடுத்து போனா என்ன, என்னத்தை சாதிக்க போறோம்? ஒன்னுத்த சாதிக்க போறது கிடையாது. ஆணவம் பிடிச்சு போய், அகங்காரம் பிடிச்சு போய், பிடிவாதத்தோட இருந்து இன்னத்தை சாதிக்க போறோம்? ஒன்னுத்தையுமே சாதிக்க போறது கிடையாது. அட அவன் சொன்னானா சொல்லிட்டு போகட்டுமே, திட்டினானா திட்டிட்டு போகட்டுமே, அட கேவலமா பார்த்தா பார்த்துட்டு போகட்டுமே. என்ன அவன் பார்த்து இப்ப நான் என்ன குறைச்சிட்ட போறேன்? அவன் கேவலமா பார்க்கறதுனால நான் 5 அடியில இருந்து 4 அடியா மாற போறேனா, அல்லது நான் கருப்பாக்கிறது சிவப்பா மாற போறேனா, இல்ல வேற ஏதாவது எனக்கு மாறிட போது? ஒண்ணு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மற்றவர்கள் என்னை திட்டுவதினாலோ, என்னை ஏளனமாக பார்ப்பதினாலோ, அல்லது என்னை குறை சொல்வதினாலோ என்னில் எதுவும் மாறப்போக கிடையாது. தாழ்ச்சி. சொன்னா சொல்லிட்டு போய் போறான், பேசினா பேசிட்டு போய் போறான். தாழ்ச்சியோட இருந்து பார்ப்போமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்ச்சியோட இல்லையா? எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு வசைபாடினார்கள், எவ்வளவு குறை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் எதிர்த்து கவுண்டர் ஆர்குமெண்டா பண்ணனாரு? பண்ணலையே, பண்ணலையே. இயேசு கிறிஸ்துவோடவா நீங்களும் நானும் நேர்மையாளராக இருக்கிறோம், உண்மையுள்ளவராக இருக்கிறோம், நீதியுள்ளவராக இருக்கிறோம்? கிடையாது. இயேசுநாதர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை விடவா நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது? கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே தாங்கி கொண்டு தாழ்ச்சியோடு நடந்து கொண்டார். புனித அந்தோனியார் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார். தாழ்ச்சி. தாழ்ச்சியோடு இருந்தார். பேசுறியா பேசிட்டு போ, தடை போடுறியா தடை போடு. அவர் புதுமை செய்வதற்கு எத்தனை தடைகள் வந்தன, உதவி செய்வதற்கு எவ்வளவு தடைகள் வந்தன, எல்லாத்தையுமே தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார், பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையிலே தாழ்ச்சி தான், தாழ்த்துதல், அது அப்படியே தன்மயமாக்கி கொண்டார். அதனால தான் நிறைய புதுமைகள் நடந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய உடன் பிறந்தவர்கள், உன்னுடைய நண்பர்கள்,
உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், உன்னுடைய ஊர்க்காரர்கள் ஏமாற்றுகிறார்களா? பரவாயில்ல, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா விடு, ஏற்றுக்கோ. உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களா, அவமானப்படுத்துகிறாங்களா, உன்னை தூற்றுறாங்களா, உன்னை பற்றி அசிங்க இல்லாதது போலாது பேசுகிறாங்களா, விடு. நீ கவுண்டர் ஆர்குமெண்ட்லாம் பண்ணாத. தாழ்ச்சியோடு கடவுள்கிட்ட ஒப்பு கொடு, இறைவன்கிட்ட ஒப்பு கொடு. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே, அதே போல ஒப்பு கொடு. அந்தோனியார் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். தாழ்ச்சியோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், ஒப்பு கொடுத்தார். தாழ்ச்சி இருக்கிற இடத்தில் இறைவன் நிச்சயமாக இருப்பார். எங்கு தாழ்ச்சி இல்லையோ அங்கு இறை பிரசன்னம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு திருச்சபை இறை பிரசன்னத்திற்கு ஒரு அளவுகோல் வைக்கிறது அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் தாழ்ச்சியோட இருக்கிறானா கடவுள் அவங்ககிட்ட இருக்கிறான்னு அர்த்தம். தாழ்ச்சி எந்த இடத்தில் இருக்கிறதோ அது இறைவனுடைய சிம்மாசனம், அதுதான் இறைவனுடைய அரியணை, இறைவன் விரும்புகிற இடம் அதுதான். எனவே தாழ்ச்சியோட நீ இருந்த அப்படின்னா, பொறுமையோட நீ இருந்த அப்படின்னு சொன்னா இறை பிரசன்னம் உனக்குள் வரும். வீதியில தெருவுல எல்லாரும் பார்க்கிற போல உன்னை ஒருத்தவன் அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், இல்லாதது பொல்லாதது பேசுறானா, நீ தாழ்ச்சியோட இருக்கிறியா, உன்னுடைய இதயம் இறைவனுடைய சிம்மாசனமாக, இறைவனுடைய அரியணையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கேலியா பார்த்தாலும் இறைவன் முன்னிலையிலே நீ மகிமைப்படுத்தப்படுகிறாய். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசுகிற பொழுது அகழ்ந்து அகமகிழ்ச்சி கொள், மகிழ்ந்து துள்ளி குதின்றார். ஏனென்று சொன்னால் அது இறை பிரசன்னத்தினுடைய இடம், இறைவனுடைய அரியணையினுடைய இடமாக இருக்கிறது. அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான், அவன் ஒரு வார்த்தை என்னை ஏமாத்தி பேசிட்டான்னா, நான் பல மடங்கு பேசினான்னா சாத்தானுடைய இடமாக நீ மாறி போய் விடுகிறாய். அப்புறம் என்ன நான் கோயிலுக்கு வர்றது, அப்புறம் என்ன பிரசங்கம் கேட்கறது, அப்புறம் என்ன விவிலியம் படிக்கிறது, அப்புறம் என்ன பூசை ஒப்பு கொடுக்கறது? கிடையாது. இதில் தான் சேஞ்ச் வரணும், இதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவன் பேசுறது எல்லாம் பொய்ன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் பேசுறது எல்லாமே தப்புன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஊருக்காரண்ட எல்லாருக்கிட்டையும் போய் நான் இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாது. ஊரு வாயெல்லாம் மூடவே முடியாது. நீ எகுத்து பேசிட்டதுனால, நீ 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டதுனால நீ நேர்மையானவன் என்று நிரூபிக்க முடியுமா? முடியாது. அவன் சேத்த வழி பூசனானா நீயும் சேத்தவாரி பூசுறன்னு அர்த்தம். அவன் சாணியால அடிச்சானா நீயும் சாணியால அடிக்கிறன்னு அர்த்தம். யாரும் உங்களால் அங்க நிரூபிக்க முடியாது. யாரும் போய் உங்களால் அந்த ஊரை ஃபுல்லா நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், நான் தப்பு செய்யல சொல்ல வேண்டியதில்லை, நிரூபிக்கவே முடியாது. தாழ்ச்சி. உனக்கு பேசுறவனுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஏய், நீ பேசுறது கடவுளுக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும், போ சந்தோஷமா இரு, நல்லா இரு, போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய இதயம் இறைவனுடைய அரியணையாக மாறும், இறைவனுடைய சிம்மாசனமாக மாறும், இறை பிரசன்னத்தின் வீடாக உங்கள் இதயம் மாறும். எது உங்களுக்கு வேணும்? சாத்தானுடைய இல்லமாக மாறப்போகிறீர்களா அல்லது இறைவனுடைய அரியணையாக மாறப்போகிறீர்களா? தெருவில் நீங்க என்னவா மாற போறீங்க? சண்டை வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது உங்களுடைய இதயம் சாத்தானுடைய புகலிடமாக மாறப்போகிறதா, இறைவனுடைய அரியணையாக மாறப்போகிறதா? என்ன செய்ய போறீங்க? அந்தோனியார் என்ன செஞ்சார்? அந்தோனியார் பக்தர்கள் என்று சொல்லுகிறோமே, அந்தோனியார் தாழ்ச்சியை கடைபிடிச்சார், இறை பிரசன்னத்தின் இடமாக மாறினார். அதனால தான் இறைவன் அந்தோனியார் வழியாக எண்ணில் அடங்கா புதுமைகளை செய்தார். அந்தோனியார் செய்யல, அந்தோனியார் வழியாக இறைவன் செய்தார். இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்தோனியார் தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்தார். இறைவன் அவருடைய நாவை அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய போகிறாய் யோசித்து பார். அந்தோனியாருடைய பக்தன் சீடன் என்று சொல்லுகிற நாம் அந்தோனியாரை போன்று தாழ்ச்சியாக மாறி இறைவனுடைய அரியணையாக என்னையும் என் குடும்பத்தையும் மாற்றப் போகிறேனா, அல்லது அவன் சாணியால் அடித்தா நானும் சாணியால் அடிக்கிறேன், அவன் சேத்தவாரி பூசினா நானும் சேத்தவாரி பூசுறேன்னு பூச போகிறோமா? என்ன செய்ய போகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, புனித அந்தோனியார் ஏழைகளை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்.
ஏழைகளை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்திலே, ஆடம்பரமான ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் ஏழைகளை நோக்கி தன் பயணத்தை அமைத்து கொண்டார். ஏழையா வாழறவன் ஏழைகள்கிட்ட போறான்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணக்கார குடும்பத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதை விட்டுட்டு ஒரு ஏழைகள்கிட்ட போய் ஒன்றும் இல்லாத உக்காந்து இருக்கிறது, ஒரு துறவு மடத்துக்கு போறது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்னு சொன்னா மனசு ஏத்துக்காது, ஒத்துக்காது. நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்தில் வாங்கி சாப்பிட்ற குடும்பத்தில் இருந்தவர் அந்தோனியார். தேவைக்கு அதிகமான செல்வங்கள் இருந்த குடும்பத்தில் இருந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தார். அதுதான் அவருடைய கடைசி கால வாழ்க்கை. அதுதான் ஏழ்மையினுடைய உச்சம். அதனால தான் அவங்க போடுற ட்ரெஸ்ல பின்னாடி தொப்பி இருக்கும். தெரு தெருவா போய் எதாவது கேட்டு வாங்கி அதில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு ஏழையா இருந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தல் என்பது ஒரு சாதாரண, அதாவது முடியும். ஆனால் ஒரு சுகபோகமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு விட்டுட்டு வர்றதுலாம் முடியாது. எப்படி இருந்தனா தெருவில் போய் பிச்சைடுறான்னா எப்படி அசிங்கமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், இறங்கி போக முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை இது இந்த வாழ்க்கை அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏழைகளை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நானே ஏழை, எனக்கே ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். கிடையாது. நமக்கு கீழ் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது ஏழைகளை நோக்கி நகர வேண்டும், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை நோக்கி நகர வேண்டும், இல்லாதவர்களை நோக்கி நகர வேண்டும். அதைத்தான் புனித அந்தோனியார் செய்தார். ஏழைகள் என்று சொல்லி வருகிற பொழுது இதில் யார் யாரெல்லாம் வைக்கிறது அப்படின்னா, முதல்ல உன்னுடைய பகைவர்களை ஏழை லிஸ்டில் வை, உன்னுடைய எதிரிகளை ஏழை லிஸ்டில் கொண்டுட்டு வந்து வை. ஏன்னா அவர்கள் உனக்கு எதிராக தீமை செய்திருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டால் இறைவன் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். எனவே உங்களுடைய ஏழை லிஸ்டில் முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது உங்களுடைய பகைவர்கள், உங்களுடைய எதிரிகள். அவங்கள வச்சு அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இரண்டாவதாக ஏழை லிஸ்டில் வைக்கிறது நோய்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள். நம்முடைய தெருக்களிலே நாம் பார்க்குறோம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியாமல். அவங்களெல்லாம் ஏழை லிஸ்டில் வைங்க. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது பொருளாதாரத்திலே குறைபட்டவர்கள். இப்படி தான் நம்மளுடைய ஏழை லிஸ்ட் வரணும். எனவே இவர்களுக்கு நம்மால் முடிந்ததை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இறைவன் நம் வழியாக பல அற்புதங்களை, அதிசயங்களை இந்த உலகத்திலே செய்வார். ஆமன் பார்ந்தவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏழைகளை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் என்னுடைய பார்வையிலே ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு லிஸ்ட்டு போடுங்க. போட்டு நீங்கள் வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய எதிரிகள் உங்களை திட்டம் பொழுது உங்களுக்கு கோபம் வராது, உங்களுடைய பகைவர்கள் உங்களை திட்டம் பொழுது கோபம் வராது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், இறை புகழ்ச்சிக்குள் சென்று விட்டீர்கள். எனவே அவர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கு திட்டியா திட்டிக்கடா விடுறா, நீங்கள் அந்த கோப டென்ஷன்லாம் வராது. கோபத்தை குறைப்பதற்கான வழி. அதனால் உங்களுடைய பகைவர்களை, எதிரிகளை, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை ஏழை லிஸ்ட்டில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்படி அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் ஏழைகளை நோக்கி தன்னுடைய பயணத்தை அமைத்து கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஏழைகளை நோக்கி அமர்த்து கொள்வோம். கடைசியாக, ஆனால் இதுதான் முதல்ல வரணும், நற்கருணை பக்தி, நற்கருணை விசுவாசம், நற்கருணை ஆராதனை. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நற்கருணையை சந்திக்கிற ஒவ்வொரு நேரமும் எதை உணர்ந்துகிறோம் என்றால் அதில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது பொருள். நீங்கள் நற்கருணையை சந்திக்க போறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இயேசு அதில் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்றீங்க, விசுவசிக்கிறீங்க, அதனால தான் போறீங்க. எனவே நற்கருணை சந்திப்பு, நற்கருணை பக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே புனித அந்தோனியார்களுடைய பக்தர்களாக இருக்கிற நாம் இவைகளை கடைபிடித்து அந்தோனியார் வழியாக அவருடைய பரிந்துரையிலே நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன். காணிக்கை பாடல்.
காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆனால் மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆனால் மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம்பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம்பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொழி
குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம்பீடம் வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் தமது கைந்தவனை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் வலிமக்குகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தை முய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை மக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மோடு ஒப்பரவாக்கும் இந்த பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே. உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழு
அழைத்தான். தேவா எழுந்து வா, உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த பிற்பாடு புனித அந்தோணியாருடைய திருப்பண்டம் பொருந்திய அந்த ஆசிர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இது ஒரு வழக்கம். புனிதர்களுடைய அந்த திருப்பண்டம் இருந்தால் அதை வச்சு கடைசி அப்போஸ்தலர் முடிஞ்ச பிற்பாடு பிளெஸ்ஸிங் கொடுக்கறது, ஆசீர்வாதம் கொடுக்கறது ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அதன் பிற்பாடு இறை மக்கள் வரிசையில் வந்து புனிதருடைய அந்த திருப்பண்டத்திற்கு நீங்கள் வணக்கத்தை செலுத்தலாம். இங்கே முன்னாடி இருக்கும், நீங்கள் வந்து பொறுமையாக லைனில் வந்துட்டு செலுத்திவிட்டு நீங்கள் வெளியே உங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணவை பொறுமையாக நிதானமாக வாங்கி மகிழ்ச்சியோடு உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த உணவுக்கு பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அந்த உதவி செய்த ஒவ்வொரு நபருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று மரியா டிவி இவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற இந்த ஆராதனையை லைவாக கொடுத்துட்ருக்கிறாங்க. நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு இவர்கள் வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மரியா டிவி உரிமையாளர் திருவாளர் சதீஷ் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு வேண்டுகோள், இந்த மரியா டிவி அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நம்ம ஃப்ரீயாக கேட்க முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு இதாக கொடுக்கணும். அதனால் ஒரு மாதத்திற்கு 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் யாராவது பொறுப்பு ஏற்றுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் கூட ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துடலாம். ஏன்னா இதன் வழியாக நிறைய பேர் இந்த டிவி வழியாக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள், இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்கள், இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறார்கள். அதற்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, உங்கள் குடும்பம் உதவி செய்கிறது. அநேக மக்கள் விடுதலை பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்கு, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். மாதத்தில் ஒரு முறை இந்த முதல் செவ்வாய்க்கிழமை மட்டும் நடைபெறுகிறது. நீங்கள் யாராவது நன்கொடை கொடுக்க விரும்பினீங்க அப்படின்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய், மாதத்தில் ஒரு முறை. எனவே நன்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது புனித அந்தோணியாருடைய திருப்பண்டம் பொருந்திய இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையினால்
நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இவற்றையெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இறுதி பாடல் பாடப்படும். இறை மக்கள் அனைவரும் வரிசையிலே 2 வரிசையிலே வந்து புனித அந்தோணியாருடைய திருப்பண்டத்தை முத்தம் செய்து வணக்கம் செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவால் தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் உன் நினைவால். பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவால் தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் உன் நினைவால். தவிக்கும் உள்ளம் தன்னை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. இறை நல்வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. இறை நல்வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டி புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. இறைவனின் புனிதரே வாழ்க. இன்று இறஞ்சிவும் அருட்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே, கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே, கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரே வாழ்க.
இன்று இரஞ்சிவும் அருட்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. வாழ்வினில் துன்பங்கள் வருகையிலே வந்தோம் திருவடியே. முகம் நோக்கி பார்க்கையிலே உவந்து என் துயர்களை துடைப்பிரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. இறைவனின் புனிதரை வாழ்க, இன்று இரஞ்சிவும் அருட்தலம் வந்தோம். அன்பர் அந்தோணியார்வும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. வேண்டும் வரம் தந்திடுவாய், தேவனையே காட்டிடுவாய். வேண்டும் வரம் தந்திடுவாய், தேவனையே காட்டிடுவாய். உம் புகழை பாடி வந்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம் புகழை பாடி வந்தோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே. அழுகையை வெல்ல மாதவம் பூண்டி, காணா பொருட்கள் கிடைத்திட செய்தீர். அழுகையை வெல்ல மாதவம் பூண்டி, காணா பொருட்கள் கிடைத்திட செய்தீர். அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தீர். அன்னையின் அருளை அனுதினம் நினைத்தீர். ஜெபமாலை வரங்களால் நிரம்பிட பெற்றீர். ஜெபமாலை வரங்களால் நிரம்பிட பெற்றீர். கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோம் புதுமையின் புனிதரே.